ஹே தேவி, எப்படி இருக்க? நீ மகாலட்சுமி தானே? இங்க என்ன பண்ற? நான் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன். அவர் இங்கதான் வேலை செய்யறாரு. தோ அவருதான், அந்த பிளாக்ல டிஷர்ட். ஹோ, நீ ஏன்டி போயும் போயும் கேவலம் ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிருக்க? உனக்கு என்னடி தலையெழுத்து? உனக்கு ஊர்ல வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா? மெக்கானிக் தான் கிடைச்சானா என்ன? ஹே என்னடி, கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டே இருக்க. உன் புருஷன் ஐடில வேலை செய்யலாம், அதுக்குன்னு மெக்கானிக்கா இருக்கிற என் புருஷனை எப்படி நீ கேவலமா பேசலாம்? உனக்கு என்ன தெரியும் என் புருஷனை பத்தி? அவர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு தெரியுமா? என்ன எப்படி எல்லாம் பாத்துக்கிறாருன்னு தெரியுமா? ஹே, என்ன பார்த்தாலே தெரியல? என்ன பார்த்தா ஏதோ ஒரு மெக்கானிக்கோட பொண்டாட்டி மாதிரியா இருக்கு. ராணி மாதிரி இல்ல? அவருக்கு எப்பவுமே நான் அவர் கூடயே இருக்கணும்னு வீட்டு பக்கத்திலே ஷெட்டை போட்டிருக்காரு. எனக்கு ஒரு நேரம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஷெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் என் கூடயே இருந்து என்ன ரொம்ப பத்திரமா பாத்துப்பாரு. வந்துட்டா பேசுறதுக்கு. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? உன்னை வீட்டுக்கு போக சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அது வந்துங்க. ஏய், எதுவும் பேசாதடி. நீ பேசினாலே எரிச்சல் ஆகுது. டிரைவிங் தெரியாம கார் ஓட்டாதடி. நீ எத்தனை தடவை ஓட்ட சொன்ன? நீ எல்லாம் கார் ஓட்டலன்னு யார் எழுதா போ? இப்ப பாரு, கார்ல கீர் ப்ராப்ளமா? எவ்வளவு செலவாகும்னே தெரியல. நான் ஒழுங்கா தான் கீர் போட்டேன், அதான் விழல. ப்ரோ ரேபிடோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. உனக்கு உங்க அப்பன் தேவின் பேர் வைக்கிறதுக்கு பதிலா மூதேவின் பேர் வச்சிருக்கலாம். உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே நரகமா இருக்கு. சி. உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட காசு பணம் ஏன் பங்களா மாதிரி வீடு கூட இருக்கலாம். ஆனா எங்கள மாதிரி ஏழைங்கிட்ட இருக்கிற அன்பும் பாசமும் துளி கூட உன்கிட்டயும் இல்ல, உன் புருஷங்கிட்டயும் இல்ல. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா ஈகோ இல்லாம கேரிங்கா இருக்கணும். யார் மேல தப்பு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கணும் என் புருஷன் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாரு. ஆனா இங்க என்னன்னா, சாரிடி, இனி யார்கிட்டயும் இப்படி பணத்திமிர்ல பேச மாட்டேன். பணம் பணம்னு பணத்தை மட்டுமே பார்த்துட்டு பணக்கார மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி நடு தெருவுல நிக்குது. அவன் என் மேல அன்பா பாசமா இருப்பானா இல்லையான்னு ஒரு நாள் கூட நான் யோசிக்கல. அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி தப்பான ஒரு ஆள்கிட்ட மாட்டிட்டு தவிக்குது. ஏழைங்க உங்ககிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களை விட அன்பும் பாசமும் உங்ககிட்ட தான் அதிகமா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். மன்னிச்சு கொடி. சரி விர்ரி, நானும் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். வாயே, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு போலாம்.